சிறகடிக்க ஆசையில் வச்சாங்கங்க ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்குறீங்களா? விஜயாவை நேரையே பார்த்துட்டாங்க ரோகிணி. ஏங்க இனிமேலும் உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் 5,00,000 கொடுங்க, நீங்கள் டைவர்ஸ் கேட்டால் 6 மாதம் வெயிட் பண்ண வேணாம், இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் 5,00,000 கொடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆள், செருப்பை கழட்டி அடிச்சிடும், விளக்க மாத்தில் அடிச்சிடணும், அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ரோகிணி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அடித்தா வாங்குறதுக்கு, அடியை வாங்குறதுக்கு என்ன நினச்சிங்க? நீங்கள் நாளும் உங்கள் மருமக அங்கேருந்து வாங்கினேன், இங்கே வந்துட்டு நீங்கள் அடிப்பீங்க, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்போ நீ என்னை அடிச்சிருவியாடி, அப்படி அடி இப்படி அடின்னு கத்துறாங்க. அப்போ விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏன் விஜயா அப்படி பேசுகிற? அவள் தான் ஏதோ சமாதானத்துக்கு பேச வந்திருக்கா, அவகிட்டயே போய் திரும்ப திரும்ப ஏன் பேசுகிறேன்னொன்னே ஒரே வார்த்தை தான், எனக்கு 5,00,000 கொடுங்க, 6 மாதம் வெயிட் பண்ண வேணால் நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடுப்போட விஜயா ஷோரூமுக்கு போய், டேய் 5,00,000 ரெடி பண்ணுறியா இல்லையாடா, அவளாம் ஒரு ஆள் என்னை எவ்வளோ பேச்சு பேசிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் தான்மா நான் எனக்கு ஜோசியம் பார்க்குறவன்னு அவரை காட்டுறாங்க, முறைக்கிறாங்க. ஜோசியக்காரனுக்கு பயம் பீதி ஆயிடுச்சு. பீதி ஆனோடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு போயிட்டே இருந்தாலும் போனோடனையும் பார்த்தீங்கன்னா விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துட்டையும் மீனாட்டையும் நீங்கள் தான் 5,00,000 பெரட்டி என் மயனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. என்ன கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாம் ஊரில் உள்ள அம்முட்டு பேர் பிரச்சனையும் தீர்க்கிற, என் பிள்ளை பிரச்சனையை தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜே வந்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டலாம் காசு கேட்டுட்டேம்மா, எனக்கு கிடச்சிரும், அவன் ஒன்று எனக்கு தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்து மீனா சொன்னாவாச்சும் நம்புவேண்டா, அதை நீ சொன்னால் எப்பட்றா நம்புவேன்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.